மது பழக்கம் குறித்து முரண்பாடான ஒரு விழிப்புணர்வு பேரணி. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தவறான ஒரு அறிவுறுத்தல். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக கோவை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் அரசாங்கம் செய்து வரும் மது விற்பனையே முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன என்பது குறித்த விளக்கங்களுடன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை கொண்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்த இந்த பேரணியில் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மது பழக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் பற்றி ஒரு சில மாணவிகள் அறிந்திருந்தனர். கிருஷ்ணமால் காலேஜ் சார், அதாவது அன்னைக்கு அலெக்சாண்டர் வீழ்ந்து போனாரு அப்படின்னா அதுக்கு காரணம் சாராயம் தான். அடுத்தது தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோதான் சாதிச்சாலும் அப்பையும் வீழ்ந்து போனாரு அப்படின்னா அதுக்கும் காரணம் சாராயம் தான். கண்ணதாசனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்ததும் சாராயம் தான். இப்படி எல்லா ஸ்டெப்லையுமே அடுத்தவங்களோட அழிவுக்கு காரணமாக இருந்த சாராயத்தை வேண்டான்னு சொல்லி தான் எங்கள் நிறைய காலேஜ்லேருந்து நிறைய ஸ்கூல்லேருந்து இப்போ பேரணி நடத்திட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கோம். அது போன வருஷம் 1,30,000 பேர் இந்த வாகன விபத்துல இறந்திருக்காங்க. இப்படி இறந்ததுல பாத்தீங்கன்னா 24% அதிவேகத்தினால இறந்தவங்க. ஆனா 40% பேர் சாராயம் குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணவங்களால இறந்தவங்க தான் அதிகம். இந்த நிலையெல்லாம் மாறணும், இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரணிகளை நாங்க வந்திருக்கோம். நிச்சயமா இது சாதனை படைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. சாராயத்தால் இறந்தவர்கள் அனைவரும் கள்ளச்சாராயம் குடித்தவர்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. எனினும் இந்த பேரணியானது கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து மட்டுமே மாணவ மாணவிகளுக்கு விளக்கப்பட்டது. என் பேர் கனிமொழி. நான் அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். அரசு சார்பில் கள்ளச்சாராயம் பற்றியான இந்த விஷயத்துல நாங்கள் இந்த பேரணி நடத்துகிறோம். கள்ளச்சாராயம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது, அதனால ஏற்படும் பாதிப்பை பற்றி இந்த பேரணி நடக்குது. கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடாது, அதனால குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம், சமுதாயத்தில் எவ்வளோ கஷ்டம், அதனால எவ்வளோ துன்பங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றியான விழிப்புணர்வு பேரணி இது. கள்ளச்சாராயம் அதிக இடத்துல இன்னும் காய்ச்சி அதை விற்பனை செஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது குடிக்கிறதுனால நம்ம உடல்நல ரொம்ப பாதிக்கப்படுது. அது தெரியாமையே பல மக்கள் அதை உபயோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது குடிக்கிறதுனால நம்மளோட எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி, சாப்பிட்றதுலேருந்து கை காலை தூக்குறதுலேருந்து எல்லாமே எனர்ஜி லெஸ் ஆகுது. அது இல்லாமல் மாரடைப்பு, நார்மலாக நம்ம பேசுறதுலேருந்து நரம்பு தளர்ச்சி எல்லாத்துக்குமே இருக்குது. நரம்பு தளர்ச்சின்றது நார்மலாக ஒரு பர்சனுக்கு சீக்கிரம் வராது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் சாப்பிட்றது மூலிமா நரம்பு தளர்ச்சி சீக்கிரமாக அட்டாக் ஆகுது. என் பேர் நந்தினி. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்போ நாங்கள் கள்ளச்சாராய ஒழிப்பு போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கோம். அதாவது கள்ளச்சாராயத்தினால நிறைய பேர் சாகுறாங்க. அதுவும் யார் சாகுறாங்க அப்படின்னா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சாகுறாங்க. இதனால நிறைய பசங்களோட வாழ்க்கை பாதிப்பாகுது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி அவங்க அப்பாங்கெல்லாம் குடிச்சிட்டு சாகுறதுனால நிறைய பசங்களுக்கு படிப்பு கிடைக்காம போகுது. படிக்க முடியாமல் நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போகிறாங்க. இந்த மாதிரி நிலையை மாற்றி நம்ம இந்திய நாட்டை ஒரு வல்லரசு நாட்டை ஆகணும்னா முதல்ல கள்ளச்சாராயத்தை தடுக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கோம். இதனால நிறைய பெனிஃபிட் இருக்கும்னு நாங்க நம்புறோம். அப்படியானால் கள்ளச்சாராயத்தை தவிர்த்து டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மதுவினால் விளைவுகள் இல்லை என்று மாவட்ட நிர்வாகமோ பேரணியில் கலந்து கொண்ட தன்னார்வ அமைப்புகளோ உறுதிபட கூற முடியுமா? பிள்ளையார் பிடிக்க குரங்காக மாறிய கதையாக இல்லாத ஒரு பொருளுக்காக விழிப்புணர்வு பேரணி நடத்தி தவறான ஒரு பழக்கத்திற்கு மாணவ மாணவிகளை உட்படுத்துவதாகவே இந்த பேரணி அமைந்திருந்தது. எனவே இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் யார் யாரை பங்கேற்க செய்வது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆட்சி பதவியேற்று 2 மாசம் ஆகுது. இந்த அம்மா கடும் நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கு. இப்படி ஒரு போலீஸ்காரர் இப்ப தண்ணியை போட்டு நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணனா என்ன நாடு விளங்குமா? பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே குடிபோதையில் நடு ரோட்டில் கட்டிப்புரண்டு சண்டை போட்டது திண்டுக்கல் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோவில் கண்ட இந்த காட்சிகளில் இடம்பெற்றவர்கள் கள்ளச்சாராயம் குடித்தவர்களா? கள்ளச்சாராயம் தீமையை ஏற்படுத்தும் என்றால் டாஸ்மாக் மது நன்மை பயக்குமா? இளைய சமுதாயத்தினரே சிந்தியுங்கள்.